ஜக்னி ஏன் ஜக்னி சோகமா இருக்க? என்னாச்சியா? நாய் வளர்க்குறோம்ல. ஆமா. அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து நாயெல்லாம் வச்சுக்க கூடாது, நாயெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அதான் சோகமாக இருக்கேன். கோவமாக வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல. வாடகை வீட்டில் வந்தோம்னா நாய் வளர்க்குறது ஒரு குத்தமாகவே இருக்குது. தெரியாமல் சின்ன வயசில் வாங்கிட்டோம். ஆனால் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. எங்கே போய் விடுறது, யார்கிட்ட போய் கொடுக்குறது, யார் பார்த்துக்குவா? வித்தரலானாலுமே இது விற்கலாம், திரும்பி எப்போயாவது நம்மளே சொந்த வீடு கட்டிட்டு எனக்காக ஒரு நாள் வாங்கணும்னு நினச்சா கூட திரும்பி நம்மளால் வாங்க முடியுமா? அவங்ககிட்ட அப்போ காசு இருக்குமா? என்ன பண்ணுறதே புரியல. ரொம்ப மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எதுக்காக இல்லாட்டினாலுமே இந்த இது மாதிரிலாம் எதுக்காக நம்ம சொந்த வீடு கட்டலைனாலுமே வந்துட்டு இந்த இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம சொந்த வீடு கட்டியே ஆகணும் போல இருக்குது. எப்படின்னா நமக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் வளர்த்த ஒரு பொருளை வந்து எப்படி போயிட்டு நம்ம போய் விடுறது, எங்கே விடுறது, யார்கிட்ட கொடுக்குறது? விற்றாலுமே வந்து அதை விற்கக்கூட உண்மையிலுமே எனக்கு மனசு வரவே மாட்டேங்குது. நாங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், ஒரு குட்டி டாக் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நாங்கள் ஹவுஸ் சொல்லிட்டு இருந்தோம். ஆனாலும் வந்துட்டு இப்போ வந்து அவங்க வந்துட்டு ஆனால் அப்போயே அவங்க வச்சுக்க வேணாம்னு தான் சொன்னாங்க. நான் தான் சரி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம், வெளியே கூட்டிகிட்டு போகிறதுனால வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வளர்த்தேன். ஆனாலுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு இல்லை வேண்டாம், நீங்கள் கொடுத்துடுங்க, நாய் வச்சுட்டு இங்கே வளர்க்க வேணாம் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது மாதிரி தான் புதுக்கோட்டையில் இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து எதுவுமே சொல்லலை. வீட்டு கடைசி வச்சுக்கோ. புதுக்கோட்டையிலலாம் இருந்த வரைக்கும்லாம் வந்துட்டு அங்கே வந்து வீட்டுக்காரவங்கலாம் வந்து எதுவுமே சொன்னது கிடையாது. நாங்களாக தான் வந்துட்டு திருச்சிக்கு வந்துட்டு போகிறனால எப்பயாவது எங்கேயாவது போகணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே சதீஷ் கூட வேலை பார்த்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க வீட்டில் யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு போவோம், அவங்க பார்த்துக்குவாங்க, திரும்பி போய் வாங்கிப்போம். ஆனால் இப்போ வந்து இங்கே வந்து எங்கே போய் யார்கிட்ட போய் விடுறதுனே ஒன்றுமே புரியவே இல்லை. எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. யார்கிட்டையாவது கொடுத்து வச்சுருக்க சொல்லலாம் அப்படின்னாலுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது தெரியல. அங்கே கொடுத்துருந்தாலே வந்து கண்டிப்பாக கட்டியே தான் போட்டு வச்சுருப்பாங்க. நான் இங்கே கட்டவே மாட்டேன். எப்பயாவது கட்டுவேன். நான் எங்கேயாவது வெளியே போனேன்னா கட்டி போட்டு போவேன். தவிர நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோம்னாலுமே அதை சுற்றிக்கிட்டே தான் அலையுமே வந்துட்டு. இப்போ வந்துட்டு போய் யாருக்காவது கொடுத்தோம்னாலுமே அவங்க கட்டி போட்டே தான் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவுத்து விடுவாங்களா என்னன்றது தெரியல. இது வந்துட்டு அது ஃப்ரீயாகவும் இருக்காது. எங்கேயாவது கஷ்டப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே மனசுலாம் எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஈவினிங் சொன்னதுலேருந்தே வந்துட்டு எனக்கு அதே தான் திங்கிங்காக இருக்குது. எங்கே கொடுக்குறது, யார் வச்சுப்பா, எனக்கு அதே தான் கஷ்டமாக மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. யாருக்காக இல்லாட்டினாலும் இந்த மாதிரி பொருள் வளர்க்கணும் அப்படின்றதுக்காகையாவது நம்ம சொந்த வீடு கட்டியே ஆகணும் போல இருக்குது. அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் சோகமாகவே இருக்கேன் நான். அது இப்போ நான் கூப்பிட்டா கூட எப்படி ஒடியாதுன்னு பாருங்க. அலமே ஏய்